நண்பர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்தியா தன்னுடைய 79வது சுதந்திர தினத்தை இன்னைக்கு கொண்டாடி வருது நண்பர்களே. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து 12வது முறையாக செங்கோட்டையில் கொடியேற்றி இருக்கிறாரு. அப்பொழுது அவர் சர்வதேச விஷயங்கள் பலவற்றையும் பேசுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்திருந்தோம். பேசினாரு. ஆபரேஷன் சிந்தூர் தான் இந்த தடவை ஃபோக்கஸாக இருந்தது. இந்த சுதந்திர தின கொண்டாட்டத்தில் புதிய பாரதம் அப்படிங்கிற ஒரு தீம்ல இந்த தடவை சுதந்திர தின கொண்டாட்டங்கள் முன்னெடுக்கப்படுது நண்பர்களே. பாகிஸ்தான பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாகவே தாக்கி பேசினதை பார்க்கணும். அதே சமயத்தில் அந்த பக்கம் ட்ரம்ப் இந்தியாவுக்கு எதிராக பல நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு வர்றார் இல்லையா, அதை பற்றி நேரடியாக பிரதமர் பேசவில்லை அப்படின்னாலும் அதற்கு மாற்றாக பல புரட்சிகரமான விஷயங்களை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. உண்மையை சொல்லப்போனால் இன்றைக்கு அவர் கொடுத்த அந்த உரை ஒரு புரட்சிகரமான சுதந்திர தின உரை அப்படின்னு சொல்லணும் நண்பர்களே. நாம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆங்கிளில் இந்த சூழ்நிலையை கையாண்டு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சில புரட்சிகரமான அறிவிப்புகளை மேற்கொண்டிருக்கிறாரு. அதை பற்றி எல்லாம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. பக்கத்திலே இருக்கிற அந்த பெல் ஐக்கன் ஒன்று இருக்கும் பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போகலாம். நண்பர்களே, இன்றைக்கு இந்தியா தன்னுடைய 79வது சுதந்திர தின கொண்டாட்டத்தை கொண்டாடிட்டு இருக்கிறோம். அந்த சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில் இருக்கிற செங்கோட்டையில் கொடியேற்றி ஒரு மிக புரட்சிகரமான ஒரு உரையை ஆற்றியிருக்கிறார் நண்பர்களே. அதில் முதல் பகுதியில் என்ன பேசினார் அப்படின்னாக்க, ஆபரேஷன் சிந்தூர் இருக்குது இல்லையா, அதை பற்றி விலாவாரியாக பேசின நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எந்த வகையிலையும் நியூக்ளியர் பிளாக்மெயிலுக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. ஏன்னா சில தினங்களுக்கு முன்பு கூட அசிம் முனிர், பாகிஸ்தானுடைய ஆர்மி ஜெனரல் இருக்கா இல்லையா, இப்போ அது மார்ஷல் லெவலுக்கு போயிடுச்சு. அந்த அசிம் முனிர் அமெரிக்க மண்ணில் நின்றுக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக ஒரு அணு ஆயுத எச்சரிக்கையை விடுத்தாரு, ஒரு மிரட்டலை விடுத்தாரு அப்படிங்கிற பார்க்குறோம். அப்படி அவர் செய்தும் கூட அதை பற்றி அமெரிக்கா எங்களுக்கு கவலை இல்லை, நீங்கள் எதாக இருந்தாலும் அது பாகிஸ்தானை தான் கேட்கணும், எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி அசிம் முனீருக்கு கொம்பு சீவி விட்டுருக்கிறதையும் நாம் பார்த்தோம். இதையெல்லாம் இந்தியாவுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை அளிச்சிருக்குது, ஒரு கவலையை உண்டாக்கி இருக்குது. அப்படின்னாலுமே கூட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த சலசலப்புக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம், இந்த மாதிரி பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் எங்கள்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அடுத்த பிரச்சனை நம்மளுக்கு என்ன இருக்குது இப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தான் நமக்கு பிரச்சனையாகவே மாறியிருக்கார் இல்லையா. அவருடைய அந்த 50% இம்போர்ட் டியூட்டி அதை பற்றி நேரடியாக குறிப்பிடாம அதற்கு மாற்றாக பாரத பிரதமர் இந்தியாவிலேயே ஒரு புரட்சிகரமான சில விஷயங்களை செய்ய போவதாக அவர் முன்னெடுத்திருக்கிறாரு. அதுதான் இந்த தடவை பிரதமர் மோடி அவர்களுடைய ஸ்பீச்சுடைய ஹைலைட்டே. இதில் மிக முக்கியமாக அவர் சொன்ன 2-3 விஷயங்கள் இருக்குது நண்பர்களே. முதலாவதாக அவர் சொன்னது என்ன அப்படின்னாக்க, நாம இனிமே வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படிங்கிறத பெரிய அளவில் முன்னெடுக்க வேணும். இந்திய பொருட்களை நாம் அனைவரும் வாங்க வேணும், உபயோகப்படுத்த வேணும். இந்திய பொருட்களுக்கு இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது, அதை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி கன்சியூமரான நமக்கும் சரி ப்ரொடியூசர்களுக்கும் சரி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. மேலும் அவர் இந்த வோக்கல் ஃபார் லோக்கலை ஊக்குவிக்கும் விதமாக 2-3 விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. அது யாருமே எதிர்பார்க்காத சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். முதலாவதாக அவர் முன்னெடுத்த விஷயம் என்ன அப்படின்னாக்க, ஜிஎஸ்டி மறுசீரமைப்பு செய்யப்படும் அப்படிங்கிறதான். அதில் தெளிவாகவே என்ன சொல்லியிருக்கிறாரு பிரதமர் அப்படின்னா, தீபாவளி பரிசாக உங்களுக்கு நாங்கள் இதை வழங்க போகிறோம், தீபாவளிக்கு முன்பே உங்களுக்கு இந்த அறிக்கை வந்துவிடும். மக்கள் பயன்படுத்துகிற இந்த தினசரி பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் இருக்குது இல்லையா,
அதற்கான ஜிஎஸ்டி குறைக்கப்படும், வெகுவாக குறைக்கப்படும். அதனால சாதாரண மக்கள் கட்டுகிற இந்த ஜிஎஸ்டியுடைய அளவு பெரிய அளவில் குறையும். அதனால சாதாரண மக்கள் மிகப்பெரிய அளவில் இதில் பயனடைவாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. இது நம்ம பொருளாதாரத்துக்கே ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நண்பர்களே. ஜிஎஸ்டியை குறைக்கிறாங்க அப்படின்னா இந்த பக்கம் கன்சியூமர்கள், அதாவது வாடிக்கையாளர்கள் அதிக அளவிலான பொருட்களை பயன்படுத்த துவங்குவாங்க. அதன் மூலமாக இந்த பக்கம் தயாரிப்பு ஜாஸ்தியாகும் அப்படிங்கிறதான் இதனுடைய தாத்பரியம். ஸோ ரெண்டு வகையிலையும் தயாரிப்பவர்களுக்கும் இது பெரிய ஊக்கமாக அமையும். அதே சமயத்தில் இந்த பக்கம் வாங்குறவங்களும் அதிகமாக வாங்குவாங்க. அதனால பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி அவர் இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. இது ட்ரம்ப்புக்கு எதிராக, ட்ரம்ப்புடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக பாரத பிரதமர் தொடுத்திருக்கிற முதல் அம்பு அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ட்ரம்ப் இந்தியாவுடைய பொருட்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகிறதுக்கு 50% வரி விதிச்சிருக்கிறார் இல்லையா? அதனால் இந்தியாவுடைய ஏற்றுமதி அங்கே போகிறது, குறிப்பாக இந்த டெக்ஸ்டைல்ஸ்லாம் பார்த்தோம்னா அதுக்கு இந்தியாவில் வரி ஜாஸ்தி அப்படின்னா அவங்களுக்கு ரேட்டு ஜாஸ்தி ஆகிடுது. அப்போ பங்களாதேஷ்லேருந்து, பிலிப்பீன்ஸ், வியட்நாம்லேருந்து வாங்குவாங்க இல்லையா? அப்படி ஏற்றுமதி நமக்கு அங்கே அமெரிக்காவுக்கு போகிற ஏற்றுமதி குறையும். அதே சமயத்தில் இந்தியா பிற நாடுகளுக்கு தங்களுடைய பொருட்களை ஏற்றுமதி அதிகமாக செய்வதற்கு துரிதமான நடவடிக்கைகளை எடுத்து வருது அப்படிங்கிறத நாம் இங்கே சொல்லிக்க வேணும். அதனால் டெக்ஸ்டைல்ஸு போன்ற பிற பொருட்களை, அமெரிக்காவுக்கு அதிகமாக போகிற இந்த தினசரி பொருட்களை இந்த பக்கம் மற்ற நாடுகளுக்கு ரீரூட் பண்ணுறதுக்கு இந்தியா முடிவு செய்திருக்குது. இதில் ஒரு அங்கமாக இந்திய சீன எல்லையில் 3 இடங்களில் வர்த்தகத்துக்கு, நேரடி வர்த்தகத்துக்கு இந்தியா திறந்து விட்டுருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம். 2019ஆம் ஆண்டுக்கு முன்பு வரைக்கும் இப்படி இந்திய சீன எல்லையில் நேரடி வர்த்தகத்துக்காக இந்த இடங்கள் திறந்திருந்தது நண்பர்களே. அப்போ சீனாவிலிருந்து அந்த பக்கம் இருந்து பொருட்களை இந்தியா கொண்டு வந்து அவங்க வியாபாரம் பண்ண முடியும். இந்தியாவில் இருக்கிற பொருட்களை நாம் அங்கே அனுப்ப முடியும். நேரடியாக இப்போ நம்ம தரை வழியாக நம்ம இந்த கிராமம் அந்த கிராமத்தோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது, அந்த மாதிரி இருந்தது. அது அதற்கு பிறகு கோவிடின் போது அதை அடைத்தது. பிறகு கல்வான் பிரச்சனைக்கு பிறகு அதை திறக்கலை. இப்பொழுது அதை திறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இந்தியா சீனாவோடு மேலும் தன்னுடைய வர்த்தக உறவை பலப்படுத்த துவங்கி இருக்கிறதையும் நாம் பார்க்குறோம். இதெல்லாம் சேர்ந்து பாரத பிரதமரோட இப்போ லேட்டஸ்டான அறிவிப்பும் சேர்ந்து இந்தியாவுடைய தயாரிப்பு துறைக்கு, ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கணும். இதற்கு அடுத்ததாக இரண்டாவதாக பாரத பிரதமர் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் நண்பர்களே. அது என்ன அப்படின்னாக்க, பட்டம் படித்துவிட்டு வேலை தேடுகிறார்கள் இல்லையா, அந்த பட்டதாரிகள் முதல் முறையாக வேலைக்கு சேரும்போது அவர்களுக்கு மத்திய அரசு பரிசாக 15,000 ரூபாய் வழங்கும் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிச்சிருக்கிறாரு. இனி இந்தியாவுடைய ஒவ்வொரு பட்டதாரியும் முதல் முறையாக அவங்க வேலைக்கு சேரும்போது அவர்களுக்கு 15,000 ரூபாய் ரொக்க தொகை பரிசாக வழங்கும். அது எதுக்குன்னா, அந்த வேலைக்கு சேர்றாங்க, வெளியூர் போவாங்க, அடாப்ட் ஆகிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படும் நிறைய பேர்த்துக்கு இல்லையா? போகிறோம், ரூம் பார்க்குறோம், தங்குறோம், ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப் செலவு நமக்கு இருக்கும் இல்லையா? அந்த செலவுக்கு இதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறதான் இதனுடைய தாத்பரியம். இது இந்தியாவில் ஒவ்வொரு வருடமும் கோடிக்கணக்கானவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நண்பர்களே. என்னங்க சார், எல்லாத்துக்குமே கிடைக்குமா? நான் படித்து முடிச்சுட்டேன், நான் ஒரு கடையில் போய் வேலைக்கு சேர போகிறேன், எனக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க நண்பர்களே. அதற்கு நாம் அந்த வேலைவாய்ப்பு துறையில், மத்திய அரசுடைய வேலைவாய்ப்பு துறையில் நம்ம பதிவு செய்ய வேணும். அதற்கு பிறகு நாம் சேர்கிற கம்பெனி இருக்குது இல்லையா, அதில் ப்ராவிடன்ட் ஃபண்டு பிடிக்கணும். அவங்க புதிதாக சேருகிறவரை ப்ராவிடன்ட் ஃபண்டில் சேர்த்தால் மட்டும்தான் இந்த 15,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிறத நாம் அந்த டீட்டெயில்ஸ் படித்தோம்னா நமக்கு தெரியும் நண்பர்களே. அப்படி பிஎஃப் பிடிக்கிற கம்பெனியில் சேர்ற எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. இது இந்திய பட்டதாரிகளுக்கு புதுசாக வெளிவருகிற இந்த நியூ கிராஜுவேட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ், அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. இந்த புரட்சிகரமான அறிவிப்புகளை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்த உடனேயே இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா அப்படி பயங்கரமான பரபரப்பில் இந்தியாவுடைய வர்த்தகத்துறை இயங்க ஆரம்பிச்சிருக்கு நண்பர்களே. நீங்கள் எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, டிவி சேனல்கள் எடுத்தீங்க அப்படின்னாலும்
நீங்கள் தமிழ் சேனல்களை விட்டுருங்க, அது வந்து நிச்சயமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்கிறது எதையுமே பேசுகிறதே இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை புகழ்கிறத தவிர அவங்க வேறு எதையுமே கிரிட்டிசிசம்லாம் எடுத்துக்கிறதே இல்லை தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழ்நாடு அரசுக்கு எதிராக. அதனால் தமிழ் மீடியா விட்டுருவோம். மற்றபடி இந்தியா பூரா இருக்கிற நேஷ்னல் மீடியா எதை எடுத்திங்கனாலும் இப்பொழுது பரபரப்பாக இந்த திட்டங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க நண்பர்களே. இது எல்லாமே நம்மை நேரடியாக வந்து சேரவிருக்கிற திட்டங்கள். இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு பிறகு பிரதமர்கள் ஒவ்வொருவரும் வழங்கிய சுதந்திர தின உரைகளை எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு புரட்சிகரமான உரை அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது நண்பர்களே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.